ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், February 1 அன்னைக்கு இந்த யூனியன் பட்ஜெட் நமக்கு புது பட்ஜெட் 2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சில பாயிண்ட்ஸ் ரிலேட்டிங் டு டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ரிலேட்டடா சில டவுட்ஸ் எல்லாம் சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பத்தியான அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்ன புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இது யாருக்கு அப்ளிகபிள், யாருக்கு நாட் அப்ளிகபிள் அண்ட் எப்போலேருந்து அப்ளிகபிள் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஆர்டிஸ் டாக்ஸ் இன்ஃபோ. ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம் டாக்ஸ் ரிலேட்டடா என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் அவார்டட் அண்டர் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் எக்ஸம்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவ்வளவு நாளா எப்படி இருந்தது அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதுக்கான கிளைம் நம்ம மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி நம்ம கிளைம் பண்ணிருக்கோம் அப்படின்னா, அந்த காம்பன்சேஷன்ல ஒரு டிலேனால வர இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லையா? சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் இது வரைக்கும் நமக்கு அது டாக்ஸபிளா தான் இருந்திருக்கு. சோ இப்போ வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/2026 எனி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன் காம்பன்சேஷன் ஃப்ரம் திஸ் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அது எக்ஸம்ட்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா, இண்டிவிஜுவல் அண்ட் HUF இது ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் exempted. அதர் than இண்டிவிஜுவல்ஸ்க்கு இது நாட் allowed, நாட் exempted. ஸோ இது ஃப்ரம் 1/4/2026 இருந்து ரிசீவ் ஆன எல்லா அமௌண்ட்லயுமே இது exempted அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா, டிடிஎஸ் ஆஸ்பெக்ட்ல டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஆன் சப்ளை ஆஃப் மேன் பவர் என்ன ரேட் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இவ்வளவு நாளா இருந்தது. அதாவது சப்ளை ஆஃப் மேன் பவர் சில பேர் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10% பிடிக்கணும்னு வாங்க, சில இடத்துல பாத்தீங்கன்னா 1% or 2% வாங்க. இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சப்ளை ஆஃப் மேன் பவர் அப்படின்னு வந்தாலே இட் வில் பி கேட்டகரைஸ்ட் அண்டர் வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட்ல தான் அது டாக்ஸபிள் ஆகும். சோ கான்ட்ராக்ட் அப்படின்னாலே எய்தர் 1% or 2%. சோ இண்டிவிஜுவல் ஆர் HUF னா 1%, அதர் than இண்டிவிஜுவல் ஆர் HUF னா 2%. சோ அதுல தான் நமக்கு பிடிக்கணும் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுவுமே அப்ளிகபிள் ஃப்ரம் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/2026. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, obtaining lower or nil TDS certificate. சோ இது என்ன அப்படின்னா, ஜெனரலா ஒரு 10% TDS பிடிக்கிறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அவ்வளோ டாக்ஸே வராது இன்கம்ல அப்படின்னா, எனக்கு லோவர் TDSல பிடிங்க, இல்லாட்டி எனக்கு nil TDSல பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்ம் 13 ஆன்லைன்ல ஃபைல் பண்ணி நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான டாக்ஸ் ரேட்டை தான் அவங்க பிடிப்பாங்க. சோ இது வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம எல்லாமே ஆன்லைன்ல ஃபைல் பண்ணிட்டு அகைன் we have to go in person to meet the assessing officer and submit the documents. அப்பதான் அவங்க இதெல்லாம் ப்ராசஸ் பண்ற மாதிரி இருந்தது. சோ இனிமேல் வரப்போறது எப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல எல்லாம் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல நீங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி you can submit all the documents. You need not go in person to meet the assessing officer to get the lower TDS certificate அப்படின்றது தான் கவர்மெண்ட் சொல்றாங்க. This will also be applicable from 1/4/2026 னு சொல்லிருக்காங்க. And if you have any income received from interest, dividend அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கு, நீங்க ஒரு டெபாசிட்டரியில வச்சிருக்கீங்க, அதுல இருந்து உங்களுக்கு இந்த இன்கம்லாம் வருது அப்படின்னா, even you can file this form for lower TDS with the depository அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களும் உங்களுக்கு TDS புடிச்சுதான் இன்கம் தருவாங்க. So if you don't want so much TDS to be withheld அப்படின்னா, நீங்க depository you can file a form and அந்த ஃபைல் பண்ணிட்டு அதுக்கான ரூல்ஸ் இதெல்லாம் இன்னும் நோட்டிஃபை பண்ணல, இனிமே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. So depositoryக்கும் நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அதுலயும் TDS ரேட் ரொம்பவே கம்மியாயிடும். and this will be applicable only from 1/4/2027. ஏன்னா இன்னும் இதுக்கான ரூல்ஸ் எல்லாம் நோட்டிஃபை பண்ணல, அதுக்கான ஃபார்ம் எல்லாம் இன்னும் கொண்டு வரல. சோ அதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 1/4/2027ல இருந்து உங்களுக்கு இந்த லோவர் TDS சர்டிபிகேட் to be filed with depository will also be enabled அப்படின்னு தான் சொல்றாங்க. ஃபோர்த் பாத்தீங்கன்னா, நம்ம இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னோட டியூ டேட்ஸ். சோ டியூ டேட்ஸ் இது வரைக்கும் நமக்கு எல்லாமே 31st ஜூலை அப்படின்ற மாதிரி இருந்தது, ஈவன் பர்சன்ஸ் ரன்னிங் தி பிசினஸ். சோ இப்போ எப்படி பிரிச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த 1/4/2026ல இருந்து 31st ஜூலைக்குள்ள நம்ம இண்டிவிஜுவல்ஸ், அதாவது ITR 1 and 2 ஃபைல் பண்ணணும். பிசினஸ் ரன் பண்றவங்க எல்லாமே, அதாவது நான் டாக்ஸ் ஆடிட் அசஸிஸ், டாக்ஸ் ஆடிட் பண்ணாம பிசினஸ் ரன் பண்றவங்க அசஸிஸ் எல்லாருக்குமே 31st ஜூலைல இருந்து 31st ஆகஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஃபைலிங்க. சோ அவங்களோட டியூ டேட்ஸ் 31st ஆகஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த ரிவிஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், சோ ரிவிஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னுமே நமக்கு எல்லா வருஷமும் 31st டிசம்பருக்குள்ள ஃபைல் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு இது வரைக்கும். இனிமேல் 1/4/2026ல இருந்து ரிவிஷன் ஆஃப்
ஆஃப் ரிட்டர்ன்ஸும் வந்து 31st மார்ச் வரைக்கும் ஆக்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறையவே டைம் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு டூ எனி ரிவிஷன்ஸ் அப்படின்னா பிஃபோர் ஃபைலிங் அப்டேட்டட் ரிட்டர்ன் நீங்க ஏதாவது ரிவைஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 31st மார்ச் வரைக்கும் அப்ளிகபிள். ஸோ அது எல்லாமே இந்த 1/4/2026 இருந்து எல்லாமே நமக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ டேன் ரெக்வயர்மெண்ட் ஃபார் த பையர்ஸ் who are purchasing the property from non-residents. அதாவது இப்போ ரொம்பவே காமனா இருக்கு NRI selling the property in India. ஸோ இப்போ நிறைய அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால இப்போ NRI ப்ராப்பர்ட்டியை விற்கும் போது பையர் வந்து டேன் வாங்கணும்ன்ற கம்பல்சரி இப்போ இருக்கு. ஸோ பையரை டேன் வாங்கணும், அப்புறம் டேன் வந்ததுக்கு அப்புறம் தான் டிடிஎஸ் கட்ட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அதுக்கப்புறம் டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அதுவே வந்து ஒரு ரெசிடென்ட் விற்கிறான் அப்படின்னா நீங்க வந்து நார்மலா பேனை வச்சே 1% டிடிஎஸ் கட்டினா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும். பட் NRI விற்கும் போது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பர்டன்லாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் வென் NRI is selling the property in India, there is no need of getting TAN for the buyer of the property. So buyer வந்து TAN வாங்கணும்னு அவசியம் கிடையாது சொல்லிட்டாங்க. Only with the PAN available you can make the TDS challan payment and do the registration. So which is a very 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 user friendly ஒரு இதுவா வந்திருக்கு நோட்டிபிகேஷன். என்னன்னா இது வந்து ரொம்பவே லாங் ப்ராசஸா ஆயிட்டு இருந்தது. ஏன்னா பையர் டேன் வாங்கணும், அப்புறம் டிடிஎஸ் ஃபைல் பண்ணணும், அப்புறம் அவங்க அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த மாதிரி பர்டன் கம்ப்ளைண்ட்ஸ் பர்டன்லாம் ரொம்பவே ரெடியூஸ் ஆயிருக்கு. இது எப்போல இருந்து அப்ளிகபிள் அப்படின்னா 1/10/2026 இருந்து இதை வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ நீட் ஃபார் டேன் ஃபார் தி பையர்ஸ். 6th ஒன் பாத்தீங்கன்னா PF ESI allowed as deduction. அதாவது ஜெனரலா புக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஸ்டாச்சுட்டரி டியூஸ்லாம் வெல் வித்தின் த டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் த ரிட்டர்ன் பே பண்ணிருக்கணும், அப்பதான் எக்ஸம்ஷனா கிளைம் பண்ண முடியும், டிடக்ஷனா கிளைம் பண்ண முடியும் அப்படின்ற ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு PF ESI இருக்கு இல்லையா, அது வந்து டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் த ரிட்டர்னுக்குள்ள பே பண்ணிருந்தா நம்ம டிடக்ஷனா அலோவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. பட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து வெல் வித்தின் த டியூ டேட், அதாவது எவ்ரி 15th நம்ம பே பண்ணுவோம் இல்லையா, அந்த 15th பே பண்ணிருந்தா மட்டும்தான் டிடக்ஷனா அலோவ் பண்ணலாம் அப்படின்ற ப்ரொவிஷன் இருந்தது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே யூனிஃபார்மா கொண்டு வரணும் அப்படின்றதுனால எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுமே வந்து பிஃபோர் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னுக்குள்ள நம்ம பே பண்ணிட்டா போதும். போத் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் கேன் பி கிளைம்ட் அஸ் a deduction in assessees books அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த PF ESI பேமெண்ட் எல்லாமே 15th ஆகலனாலும் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் த ரிட்டர்னுக்குள்ள பண்ணிட்டோம்னா டாக்ஸ் ஆடிட் assessees and companies can claim the deduction அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் பாத்தீங்கன்னா TCS ரேட்ஸ்ல வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ TCS ரேட்ஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நிறைய நமக்கு வந்து ரெமிட்டன்சஸ் நடக்குது டுவர்ட்ஸ் எஜுகேஷன், இல்ல மெடிக்கல், இல்ல ஃபாரின் டிராவல், அந்த மாதிரி நமக்கு நிறைய வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ. ஸோ அப்போ மெடிக்கல் ரிலேட்டடாகவும் எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் ஏதாவது ரெமிட்டன்சஸ் நடக்குது அப்படின்னா அது 2% குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி ஓவர்சீஸ் டிராவலும் டூர் பேக்கேஜஸ் நம்ம எடுத்தோம்னா முன்னாடி வந்து மோர் தேன் 10 lakh 20% வரைக்கும் போயிட்டு இருந்தது, மோர் தேன் 7 lakh 5% வரைக்கும் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ எல்லாத்தையும் யூனிஃபார்மா கொண்டு வரணும் அப்படின்றதுனால ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜுமே வந்து 2% ரெடியூஸ் பண்ணிட்டாங்க TCS. ஸோ TCS ரேட்ஸ் எல்லாமே வந்து யூனிஃபார்மா இருக்கணும். மெஜாரிட்டி ஆஃப் த TCS ரேட்ஸ் ஹவ் பீன் brought to 2%. ஸோ இந்த TCS ரேட்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஃப்ரம் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/2026 தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபாரின் அசெட்ஸ் டிஸ்க்ளோஷர் ஃபார் ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ் அப்படின்றத உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நிறைய வந்து நமக்கு ரெசிடென்ட்ஸ் வந்து இங்க இருந்தாலுமே they have some income being earned outside India. ஃபாரின் இன்கமும் இருக்கு, ஃபாரின் அசெட்டும் இருக்கு. நான் ஏதாவது டிஸ்க்ளோஸ் பண்ண விட்டுட்டேன் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல அப்படின்னா கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு கிவ் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு we have to disclose whatever we have not disclosed in the income tax return earlier. So என்ன டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்றாங்க, நீங்க ரெசிடென்ட்டா இருக்கீங்க பட் உங்களுக்கு ஃபாரின்ல அசெட் இருக்கு, இல்லனா அங்கேருந்து ஏதாவது ஒரு இன்கம் நீங்க ஜெனரேட் பண்ணிருக்கீங்க பட் அதை நீங்க இது வரைக்கும் எந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்லயும் காட்டல அப்படின்னா you have one golden opportunity to disclose that in the return foreign asset disclosureல. So இதை விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து பிளாக் மணி ஆக்ட்ல கவர் ஆகி உங்களுக்கு 30% to 60% of the undisclosed incomeலயே உங்களுக்கு பெனால்டி மாதிரி ஒரு டாக்ஸ் மாதிரி சார்ஜ் பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் வந்து காட்டலையோ இன்கம் ஆர் அசெட் கேன் பி டிஸ்க்ளோஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கவர்மெண்ட் தராங்க. ஸோ தட் வில் ஆல்சோ பி நோட்டிஃபைட் சூன் பிஃபோர் திஸ் மார்ச் அப்படின்றது தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஃபாரின் அசெட் ஆர் ஃபாரின் இன்கம் வந்து மோர் தென் 1 crore போல அப்படின்னா அதுக்கான டாக்ஸ் அமௌண்ட் வந்து 30% இருக்கும். மோர் தென் 1 crore போச்சு அப்படின்னா 60% இருக்கும். ஸோ தே ஹேவ் வேரியஸ் ஸ்லாப் ரேட்ஸ். ஸோ வி ஹேவ் டு disclose the
இன்கம் அக்கார்டிங்லி நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா we can use the opportunity to file the foreign asset declaration. ஸோ இந்த பட்ஜெட் அனாலிசிஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுக்கு ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.